ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து 9th மேக்ஸில் ஜாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் 4.1 உள்ள தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் த கிவன் பேர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், சே வெதர் ஈச் பேர் இஸ் தட் ஆஃப் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ். இஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ருவன்ட், சே ஹவு. இஃப் தே ஆர் நாட் கான்க்ருவன்ட், சே ஒய். அண்ட் ஆல்சோ சே இஃப் ஏ ஸ்மால் மாடிஃபிகேஷன் would மேக் தம் கான்க்ருவன்ட். என்ன கொடுக்குறாங்கன்னா, பேராக ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் வந்து கான்க்ருவண்ட்டாக நம்மளை சொல்கிறாங்க. அந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து கான்க்ருவண்ட்டாக இருந்துச்சுன்னா ஏன் கான்க்ருவண்ட்டுன்னு நம்ம சொல்லணும். அப்படி இல்லைனாக்கா ஏன் கான்க்ருவன்ட் இல்லைங்கிறதையும் நாம் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம கான்க்ருவன்ட் இல்லாத ட்ரையாங்கிள்ஸில் ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் செஞ்சு அதை கான்க்ருவண்ட்டாக மாற்ற முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசியும் பிக்யூஆரும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சைடில் உள்ளதோ ஈக்குவல். அதாவது ஒரு டேஷும் ஈக்குவல். அதே மாதிரி ரெண்டு டேஷ் கொடுத்தா இது ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணிப்போம். நீங்கள் வந்து எடுத்த உடனே ரெண்டு சைடு தான் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்க்ருவன்ட்டுன்னு சரி நம்ம இப்போ பார்ப்போம். இல்லை ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை என்னன்னாக்கா இந்த சைடும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சம் பார்ப்போம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏபிசியும் பிக்யூஆரையும் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி வந்து பிக்யூக்கு ஈக்குவலு, ஆர்கியூ வந்து பிசிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் வச்சு பார்க்கும்போது ஏபிசி வந்து இந்த ட்ரையாங்கிளாம் கான்க்ருவன்ட் கிடையாது. ஏன்னா நமக்கு கான்க்ருவன்சி ரூல்ஸ் வந்து தெரியும். கான்க்ருவன்சி ரூல்ஸ் என்னென்ன இருக்குன்னா 5 ரூல்ஸ் இருக்குது. SSS, SAS, ASA, AAS, RHS. முதல்ல இந்த கான்க்ருவன்சி ரூல்ஸ் எல்லாம் நம்ம தரவாக இருந்தால் தான் வந்து நம்ம இந்த சம்மே வந்து போட முடியும். இங்கே எஸ்ங்கிறது சைடை குறிக்கும், ஏங்கிறது ஆங்கிள், ஆறுங்கிறது ரைட் ஆங்கிள், அப்புறம் ஹச்சுங்கிறது வந்து ஹைபாட்டினியூஸ். இப்போ இந்த ரூல்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டத்துக்கு இந்த லெட்டர்ஸ் வந்து மாற்றி போடுறோம். எஸ்எஸ்எஸ்னால் 3 சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா அந்த ட்ரையாங்கிள் வந்து கான்க்ருவன்சின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சைடு, அதாவது ஒரு சைடு அதுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் வரணும், அடுத்து ஒரு சைடு வரும். அப்படி இருந்துச்சுனாக்கா எஸ்ஏஎஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஏ ஆங்கிள் இருக்குன்னு, அதாவது ரெண்டு ஆங்கிளுக்கு நடுவில் ஒரு சைடு இருக்குன்னு. அப்படி இருந்துச்சுனாக்கா இது அந்த கான்க்ருவன்சி. இது வந்து பாருங்கள், ஆங்கிள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆங்கிள் வரணும், அதுக்கப்புறம் தான் சைடு வரணும். ஸோ இது அப்படியே மாற்றி இப்படி போடுவோம்னு சொல்லிலாம் நம்ம போடக்கூடாது. எஸ்ஏஏ அப்படி ஃபஸ்ட்டு சைடு அப்புறம் ரெண்டு ஆங்கிள் இருக்கிற மாதிரி போடக்கூடாது. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ரைட் ஹேண்டு, இது ஹைபாட்டினியூஸ், இது சைட்ஸ். இது வந்து 90 டிகிரி உள்ள ஆங்கிள்ஸ் ட்ரையாங்கிளில் வந்து இந்த கான்க்ருவன்சி வரும். நம்ம போக பார்ப்போம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ரூல்ஸ் படி பார்த்தோம்னாக்கா நமக்கு இதில் வந்து 3 சைடு இருக்கணும். இதில் ரெண்டு சைடு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கான்க்ருவன்சியே கிடையாது. சரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பார்த்தா ஆங்கிளும் இல்லை, ரைட் ஆங்கிளில் ஹைபாட்டினியூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ இந்த ட்ரையாங்கிள் ரெண்டுமே என்ன கான்க்ருவன்ட்டு கிடையாது. இதுவே வந்து இந்த ட்ரையாங்கிளில் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல்னு அவங்க சொன்னாங்கனாக்கா, அப்போ 3 சைடும் ஈக்குவலுங்கும் போது இந்த ரூல் படி நம்ம இதை வந்து கான்க்ருவன்சின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நம்ம என்ன செய்யலாம், இந்த பிஆர் வந்து இந்த ஏசிக்கு ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா இந்த ட்ரையாங்கிள் வந்து இதுக்கு கான்க்ருவண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சைடும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல். நம்ம கொடுத்துருக்கிறது அப்படியே சொல்யூஷனில் எழுதிரும். நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏடி வந்து பிசிக்கு ஈக்குவலு, ஏபி வந்து டிசிக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் போதா, இந்த லைன் வந்து எப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன். சரியா? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருந்தால் இந்த லைன் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே லைனை தான் வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுமே பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே என்னென்னு எழுதுகிறோம், பிடி வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிற ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன். அப்படி பார்த்தாக்கா இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். அப்போ என்ன ஆகுது, நமக்கு 3 சைடும் ஈக்குவலுங்கிறதுனால 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த எஸ்எஸ்எஸ் கான்க்ருவன்சி ரூல் மூலிமா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட்னு ப்ரூவ் பண்ணுறோம். புரியுதா? இந்த இருக்கிற அந்த 5 கான்க்ருவன்சியை வந்து சேஞ்ச் பண்ணாமல் நல்லா அதை மட்டும் நீங்கள் தரவாக இருந்துட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக போடும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்து தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போன சம் மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. இதுலேயே இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. நடுவில் உள்ள லைன் எப்படி ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. அதே மாதிரியே எழுதுங்க. கன்சிடர் இந்த ட்ரையாங்கிள் எக்ஸ்பி ஒய் அண்ட் ட்ரையாங்கிள் எக்ஸ்பி இசட்னு எழுதுங்க. என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஒய் வந்து எக்ஸ்இசட்க்கு ஈக்குவலு, பிஒய் வந்து பிஇசட்க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்களா. சேம் தான், போன சம் மாதிரியே தான். பிஎக்ஸுங்கிறது ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன். அப்போ அதே மாதிரி பார்த்தா இதுலேயும் வந்து என்ன 3 சைடும் ஈக்குவல். அப்போ அதே ட்ரிபிள் கான்க்ருவன்சி ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட். அடுத்து ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள்
ஜாயின் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த 2 சைடும் ஈக்குவல், இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ போடும் நம்ம இந்த 2 ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏபிஓவும் சிடிஓவையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம கொடுத்துருக்கிறது என்னென்னா, ஏஓ வந்து ஓசிக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அது அவங்களே கொடுத்துருக்கிறது தான். ஏஓ வந்து ஓசிக்கு ஈக்குவல், பிஓ வந்து ஓடிக்கு ஈக்குவல். ஐ மீன் ஆங்கிள் ஏபிஓவும் ஆங்கிள் சிடிஓவும் ஈக்குவல். அதாவது சென்டரில் என்ன எழுதுகிறோமோ அதுதான் அந்த ஆங்கிள் வர இடம். இதை ஓபிஏனும் எழுதலாம், ஏபிஓனும் எழுதலாம். சரியா? இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னாக்கா நமக்கு 3 ப்ராப்பர்ட்டி தேவைப்படும். ஐ மீன் 3 இது ஈக்குவலாக இருந்தால் தான் நமக்கு கான்க்ருவன்சினே சொல்ல முடியும். இங்கே நமக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. வேறு 3வது என்னென்னு பார்க்கணுன்னாக்கா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னாக்கா, இப்போ ஒரு 2 லைன் இப்படி கிராஸ் ஆகுதுனாக்கா, இந்த சைடில் உள்ள ஆங்கிளும் இந்த சைடில் உள்ள ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் உள்ள ஆங்கிளும் இந்த சைடில் உள்ள ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இப்போது 2 சைடும் ஈக்குவல் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன தெரியுது? இந்த 2 லைனும் கிராஸ் ஆகுதா? எக்ஸ் மாதிரி இருக்கணும். எக்ஸ் மாதிரி இருக்கும்போது அது வெர்டிக்கலினா சொல்லுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் மாதிரி இருக்கும் போது 2 ஆப்போசிட் சைடில் இருக்க ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். அதுக்கு பேர் என்னன்னாக்கா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இப்போ இங்கேயும் நம்ம ஆங்கிள் போட முடியாது. ஏன்னா இது இங்கே தான் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால இந்த 2 இடத்துல தான் ஆங்கிள் போடலாம். அப்போ இது ரெண்டுமே என்ன? ஈக்குவல். அதுதான் இருக்கு. we know that AOB ஈக்குவல் டு டிஓசி. அப்போ என்ன? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம ப்ராப்பர்ட்டிஸை கரெக்டாக அங்கே மென்ஷன் பண்ணி காட்டணும். அதெல்லாம் ஈக்குவல் சொல்லிட்டோமா? அப்போனா 2 ஆங்கிள் அவங்க கொடுத்துருக்க ஒரு ஆங்கிள் ஒன்று, நாம் கண்டுபிடிச்சிருக்க ஒரு ஆங்கிள் ஒன்று, அது மூலியமாக ஆங்கிள் சைடு இந்த கான்க்ருவன்சி ரூல் படி பார்த்தோன்னாக்கா இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட். நம்ம ஏஏஎஸ் கான்க்ருவன்சி ட்ரையாங்கிள். ஏஏஎஸ் கான்க்ருவன்சினா என்ன? இந்த 2 ஆங்கிள் சைடு, அதாவது ஆர்டராக வரணும். நீங்கள் வந்து சைடு ஆங்கிள் எழுதக்கூடாது. நம்ம ரூல்ஸ் படி எப்படி இருக்கு? ஆங்கிள் சைடு, ஆங்கிள் சைடு. இப்போ இது 3மே ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டி படி ஏஏஎஸ் கான்க்ருவன்சி ரூல் படி இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ஸ் அப்படின்னு சொல்லிடும். அடுத்து ஃபிஃப்த்தும் அதே தான். சேம் 2 ட்ரையாங்கிள். அதில் ஒரு ஆங்கிள் வந்து கொடுத்துருந்தாங்க, காமனாக கொடுத்துட்டு ஒரு 2 சைடு கொடுத்துருந்தாங்க. இதில் எப்படி கொடுத்துருக்காங்க? 2 சைடு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயே நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ட்ரையாங்கிள் எடுத்து எழுதிக்கிறோம். எந்தெந்த சைடு ஈக்குவல் சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். இந்த இதுலேயே சேம் தான். நமக்கு ஏதாவது 3 வேணும். சரியா? இப்போ 2 சைடு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன இருக்குது? 2 சைடு இருக்குது. 3ஆவதாக சைடு ஈக்குவலாக அவங்க கொடுக்கல, நம்மளால சொல்லவும் முடியாது. அப்போ நம்ம இதில் என்ன கொடுக்கலாம்? ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போ ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லும் போது எஸ்ஏஎஸ். இப்போ ஆங்கிள் ஈக்குவல்னால் நம்ம எங்கே சொல்லலாம்? இந்த 2 இடமும் சொல்லலாம். ஏன்னா இந்த 2 இடமும் என்ன? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதை தான் எழுதியிருக்கோம். 2 சைடும் ஈக்குவல் அவங்க சொன்னது எழுதியாச்சு. நமக்கு தெரியும் இந்த ஆங்கிள் ஏஓபியும் சிஓடியும் வந்து என்ன? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதனால் அது ஈக்குவல்னு எழுதிட்டோம். பை அந்த கான்க்ருவன்சி ரூல் படி பார்த்தாங்கனாக்கா இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட். இப்படி போட்டாக்கா அதுக்கு பேர் கான்க்ருவன்ஸ். நல்லா பாருங்கள். இந்த இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஸ்டைலில் தான் இங்கேயும் இருக்கும். சைடு ஆங்கிள் சைடு. புரியுதா? சைடு ஆங்கிள் சைடு. எதுவாக இருந்தாலும் இந்த ரூல்ஸில் உள்ள ஸ்டெப்ஸை வந்து நம்ம மாற்றக்கூடாது. அதே மாதிரியே கொண்டு வந்தால் தான் நமக்கு கரெக்ட். அடுத்து ஃபிஃப்த்து சம் என்ன? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. 2 சைடும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன இப்படி கொடுத்தா? ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. இது ரைட் ஆங்கிள்னா இதுவும் ரைட் ஆங்கிள் தான். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏஎம்பியும் ஏஎம்சியும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஏபி ஈக்குவல் டு ஆங்கிள் சின்னு கொடுத்துருக்காங்க. ஏஎம்பியும் இது 90 டிகிரினா இதுவும் என்ன? 90 டிகிரி. 90 டிகிரிங்கும் போது அது என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போனா இது ரைட் ஆங்கிள். சரியா? ரைட் ஆங்கிள்னு வந்துட்டாலே 90 டிகிரின்னு வந்துட்டாலே நமக்கு என்னென்ன வரணும்? RHS. இது வந்து ரைட் ஆங்கிள். ஹச்சுங்கிறது என்ன? ஹைபாட்டினியூஸ். ஹைபாட்டினியூஸ்னால் அந்த ஸ்லோப், லாங்கஸ்ட் ஸ்லோப்பு தான். சைடில் வருதுல கிளாஸாக, இது வந்து ஹைபாட்டினியூஸ். இன்னொன்று என்ன வேணும்? நமக்கு சைடு வேணும். சரியா? இப்போ நம்மள்ட்ட ரைட் ஆங்கிளாக இருக்குது, ஹைபாட்டினியூஸ் தான் இருக்குது, சைடு வேணும்னாக்கா இப்போ இந்த சென்டர் லைன் எப்படி இருக்குது? இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது? நமக்கு இந்த லைன் காமனாக இருக்கிறதுனால இந்த சைடும் ஈக்குவல்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், 2 ட்ரையாங்கிள் எழுதியாச்சு. ஏபிஏசின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 2 ட்ரையாங்கிள் 90 டிகிரி நம்ம எழுதிட்டோம். அப்போ ஏஎம் அந்த சென்டர் லைன் இருந்துச்சுல, சென்டர் லைன் வந்து காமனாக 2 ட்ரையாங்கிளுக்கு இருந்ததா? இப்படி இருந்ததுனால இது வந்து பை அது சேமாக தான் இருக்கும், காமனாக இருந்ததுனால. அதனால் therefore RHS கான்க்ருவன்சி ரூல் படி இந்த 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ட். சரியா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கான்க்ருவன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த 5 கான்க்ருவன்சியுமே இடம் மாறாமல் கரெக்டாக இருந்துச்சுனாலே நம்ம செம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஜாமெண்ட்ரி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சோம்.
அடுத்து நம்ம 4th சம் பார்ப்போம். அடுத்து 4th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏபி ஈக்குவல் டு டிஎஃப், ஏசிபி வந்து 70, ஏபிசி 60, டிஇஎஃப் 70, இடிஎஃப் 16 கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் அவங்க ஃபிகர் கொடுக்கல, அதனால் நம்ம தான் இப்போ வந்து வரைய போகிறோம். இதை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஆங்கிள் ஏபிசி ஒன்று, டிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ட்ரையாங்கிளை இப்போ இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு டிஎஃப் கொடுத்துருக்காங்களா, நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஏபி ஈக்குவல் டு டிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏசிபி வந்து 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏசிபி வந்து 70 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏபிசி வந்து 60 கொடுத்துருக்காங்க. டிஎஃப் 70, இடிஎஃப் 16 கொடுத்துருக்காங்க. நம்ம பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏசிபி வந்து 70 டிகிரி கொடுத்தாச்சு, ஏபிசி வந்து 60 டிகிரி கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே டிஇஎஃப் வந்து 70 டிகிரி, இடிஎஃப் வந்து 60 டிகிரி. இங்கே சென்டரில் எந்த லெட்டர் வருதோ அந்த இடத்துல தான் இந்த ஆங்கிள் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். சரியா, இப்போ கொடுத்துட்டாங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுது, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏன் நம்ம நேரடியாக வந்து ஆங்கிள் சைடு ஏஏஎஸ் கான்கிரன்சி ரூலில் போடக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ட்ரையாங்கிள் இப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெட்டர்ஸை மாற்றி போட்டு வரைஞ்சோம்னாக்கா பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும், ஒரே மாதிரியே தெரியும். இந்த ட்ரையாங்கிளே நம்ம வந்து இப்படி வரையணும்னு வைங்க. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, இதில் ஈக்குவலாக வரா மாதிரியே வரையணுன்னாக்கா இப்போ இங்கே 17 வைக்கிறோம். சரியா, சி. இப்போ இங்கே 16 வைக்கிறோம். இது பி, இது சி, இது ஏ, அப்படி வச்சுட்டோமா. அப்போ அதே மாதிரியே இங்கே 70 60 வரா மாதிரியே இதை பிரிக்கிறோம்னாக்கா இது 60, இது 70, இது வந்து டி, இது வந்து இ, எஃப். இப்படி வரைஞ்சோம்னாக்கா நமக்கு எப்படி வருது, ஏபியும் டிஎஃப்பும் கான்கிரன்சி, இது ரெண்டும் காமனாகவே தான் வருது. இந்த மாதிரி நம்ம வரைஞ்சோம். ஆனால் நம்ம எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிள்லாம் ஒரே மாதிரி வரையும், ஏபிசி வரைஞ்சிருக்கோமா, அப்போ டிஇஎஃப்யும் இப்படி தான் வரையணும், ஒரே மாதிரிலேயே வரையணும். இப்போ நான் இங்கே ஏபிசின்னு போட்டிருக்கேன்னா டிஇஎஃப்னு போட்டிருக்கேன். இப்படி போட்டால் தான் உங்களுக்கு எந்த சமமே பிரச்சனை வராமல் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம்னாக்கா எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு அவங்க ஏன் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்ல போகிறாங்க, நமக்கு அதில் வந்து வேறு ஏதோ இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வரையணும். இப்போ ஏபிசின்னு வரையணும்னா அதே மாதிரி டிஇஎஃப்யும் எப்படி வரையணும், இப்படி தான் வரையணும். இப்போ நம்ம என்னென்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அது எழுதிக்கும். இப்போ கிவன் ட்ரையாங்கிள் ஏபி ஈக்குவல் டு டிஎஃப், சி ஈக்குவல் டு 70 என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் கிவனில் வந்து எடுத்து எழுதிடும். இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா, ஒரு சைடு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி தெரியணுன்னாக்கா, இப்போ ஆங்கிள் சைடு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணால் ரெண்டு சைடு ட்ரையாங்கிளையும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இப்படி பார்க்கும்போது ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி இருக்குது, இந்த ட்ரையாங்கிளை இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, ஒரு சைடு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், இதுலேயும் ஒரு சைடு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஏஏஎஸ் ரூலில் வந்து போட்டுடலாமே, ஏஏஎஸ் ரூலில் போடலாமே அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி போடணுன்னாக்கா நமக்கு வந்து இது ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், வேறு இடத்துல இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல உள்ள ஆங்கிளும் இங்கே உள்ள ஆங்கிளும் ஒரே மாதிரியே வந்துருச்சுன்னு வைங்க, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிடும், அப்போ இது வந்து கரெக்டாக ஒரே மாதிரியே தான் இருக்குது, கான்க்ருவெண்ட்டாக தான் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த ஆங்கிளை வந்து ரெண்டு இதுலேயும் கண்டுபிடிக்கணும். கிவனில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறோம், ஏபிசி. நமக்கு வந்து ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி ஒன்று தெரியும், இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லுவோம், 180 டிகிரி. இதோட சம்மு எவ்வளோ இருக்கும், 180 டிகிரி. அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு இப்போ நம்ம போட போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் அந்த மூணு ஆங்கிளையும் எழுதிட்டு 180 டிகிரின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த மூணு ஆங்கிளில் நமக்கு என்னென்ன தெரியும், ஏ தெரியாது, பியும் சியும் தெரியும், போட்டு 180 டிகிரி. மறக்காமல் சைடில் ப்ராப்பர்ட்டிஸே எழுதணும். சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. சம்முங்கிறத மென்ஷன் பண்ணணும், சும்மா எழுதக்கூடாது. சரியா, இப்போ 180 டிகிரி சம்முன்னு போட்டால் தான் இங்கே அடிஷன் சிம்பிளே போட முடியும் நம்ம. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடும்போது எவ்வளோ, 70 + 60 130 இங்கே இருக்கும். இது இந்த பக்கம் இப்போ போகும்போது -130 ஆகிடுச்சா. பிஎஸ்சி எவ்வளோ, 50 டிகிரி. சேம் ப்ரொசீஜரில் அந்த ட்ரையாங்கிளுக்கும் போடுறோம். டிஎஃப்ல மூணு ஆங்கிளையும் எழுதி 180 டிகிரி போடுறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து இங்கே எழுதுங்க. சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. இது இங்கே எழுதுங்க. அதே மாதிரி 70 + 60 இந்த சேம். இதே மாதிரி அப்படிங்கும் போது என்ன வரும், இங்கே 180 மைனஸ் இங்கே வந்து சம்மில் வந்து அதே தான் நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன், நீங்கள் நோட்டில் எலாபரேட்டாக போட்டுக்கோங்க. 180 - 130 50. அப்போ கண்டுபிடிச்சிட்டோமா, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ரெண்டு ஆங்கிளும் எவ்வளோ வருது, இதுலேயும் 50 வருது, இதுவும் 50 வருது. சரியா, இதுவும் 50 வந்துருச்சு, இதுவும் 50 வந்துருச்சு. அப்போ நமக்கு இது இருக்கிற இதை வச்சு பார்த்தோம்னாக்கா 50 சைடு 60, ஐ மீன் ஆங்கிள் சைடு ஆங்கிள்
இங்கே என்ன வருது? ஆங்கிள் சைடு ஆங்கிள். அப்போ இந்த மூணுமே வந்து என்ன வருது? ஆங்கிள் சைடு ஆங்கிள் வந்துருச்சா? இங்கே ஆங்கிள் சைடு ஆங்கிள் வருது. அப்போ இந்த ஏஎஸ்ஏ ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன? கான்க்ரூவன்ட். அதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் எஃப்பும் கண்டுபிடிச்சோமா இப்போ நம்ம, அது 50 டிகிரி. அப்போ இது ஒரு லைனுங்கிறவங்க ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு சைடும் இந்த ஒரு ஆங்கிளும் என்ன அந்த ஈக்குவல்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. இது நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ மூணுபடி ஆங்கிள் சைடு ஆங்கிள் ரூல் படி இந்த இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன? கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒரு ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தோட எக்ஸாக்ட் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எக்ஸாக்ட் ஆங்கிள் இந்த எக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் இதோட எக்ஸாக்ட் ஆங்கிள் என்னன்னு சொல்ல முடியும். இப்போ இல்லை இதில் வந்து என்னன்னாக்கா, இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், 7th படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன படிச்சிருக்கோம்னாக்கா, எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த ஆங்கிள் இருக்குதுல்ல, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குனாக்கா நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னா இந்த ஆங்கிள், வெளியில் உள்ள ஆங்கிள். இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்னாக்கா, சம் ஆஃப் டூ ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளுக்கு வந்து இது வந்து ஈக்குவல். இப்போ இந்த இடம் என்னன்னு இருக்கும்? ஏ ப்ளஸ் பி. இந்த ஆங்கிள் ஏ, இந்த ஆங்கிள் பின்னு இருக்குனாக்கா, இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்? ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும். இங்கே உள்ள ஆங்கிளும் இங்கே உள்ள ஆங்கிள்லாம் வராது, சரியா? இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ரெண்டு சைடில் உள்ள ஆங்கிள் தான் வரும். ஒருவேளை ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னு வைங்க, இப்போ இந்த சைடு ஆங்கிள் வேணால் இந்த ரெண்டு சைடு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், சரியா? அப்படி இருக்கிறதா இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. கிவன் ஏ பி சி மூணுமே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லா ஆங்கிள் எடுத்து கொடுத்துருக்காங்களோ எடுத்தாச்சு. நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். என்ன சொன்னால், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்? இதுதான். இப்போ இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்? இது ரெண்டுத்தோட அடிஷன் சம் பண்ணோன்னாக்கா இது இதுக்கு ஈக்குவலாக வரும். அப்போ ஆங்கிள் ஏசிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்து எழுதுங்க. 4x - 15 இது 2x + 2x 3x ஆகிடும். 35 5 போச்சுன்னா 30 டிகிரி. இந்த 3xை மட்டும் அந்த சைடுக்கு நம்ம எக்ஸ் தான் தேவைங்கிறதுனால எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடணும். எக்ஸை மட்டும் அங்கே கொண்டு போயிட்டு 15 வந்து மைனஸில் இருக்கும்போது இந்த சைடு வரும்போது +30. இப்போ 4xல் 3x போச்சுன்னா எவ்வளோ? எக்ஸு. இது வந்து 45 டிகிரி. எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோமா, நமக்கு எக்ஸாக்ட் இந்த ட்ரையாங்கிளோட எக்ஸாக்ட் ஆங்கிள் தெரியும். அப்போ எக்ஸில் வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணோன்னா எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஆங்கிள் ஏன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 35. எக்ஸுங்கிறது நமக்கு 45. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னாக்கா 80 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏவோட வேல்யூவில் 80 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் பி வந்து 2x - 15 கொடுத்துருக்காங்க. 2x ரெண்டு மாதிரி இருக்கும்போது நடுவில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன். இப்போ 2 × 45 டிகிரி -5 டிகிரிங்கும் போது இது 90 டிகிரி வரும். 90 டிகிரியில் -5 டிகிரி போச்சுனாக்கா 85 டிகிரி. அதே மாதிரி 4 × 45 -15. 4 × 45னா எவ்வளோ? 180 டிகிரி. அதில் -15 போட்டோம்னாக்கா 165 டிகிரி. அவ்வளோதான். இப்போ இந்த 3 ஆங்கிளை நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஆங்கிள் ஏ வந்து 80 டிகிரி இருக்குது, ஆங்கிள் பி வந்து 85 டிகிரி இருக்குது, ஆங்கிள் சி எவ்வளோ இருக்கு? 165 டிகிரி. இப்போ இதுலேயே நீங்கள் ப்ரூஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 80யும் இந்த 80யும் 85ஐயும் ஆட் பண்ணாக்கா இந்த 165 நமக்கு வரணும். பாருங்கள், 8 + 8 எவ்வளோ? 8 + 8 16. அப்போ 165 வந்துருச்சு. அப்போ நம்ம கரெக்டு. இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னாக்கா, இந்த ஆங்கிள் அடிஷன் சப்ராக்ஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னாக்கா நம்ம இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த நான் கண்டுபிடிச்சிருக்க ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணோம்னாக்கா என்ன வரணும்? நமக்கு 3வது ஆங்கிள் வரணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர், ஃபஸ்ட் எக்ஸசைஸ். அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சம்லாம் நீங்கள் திருப்பி பார்க்கலன்னு தெரியல, அந்த ப்ராப்பர்ட்டியை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் போதும். அதோட இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வர சம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.